வணக்கம், நான் டாக்டர் சுதர்ஷன். மதுரை விக்ரம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நான் ஆர்த்தோபெடிஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ரோசன் ஷோல்டர், அதாவது தோள்பட்ட ஜவ்வுகள் இறுகி போவது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன காரணங்கள்னால தோள்பட்ட ஜவ்வுகள் இருக்குது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோன்றதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. தோள்பட்ட ஜவ்வுகள் இறுகி போவது இருக்குது. மெயின் காரணம் நம்ம எல்லாத்துக்கும் காமனாக தெரிகிற ஒரு ரீசன் டயபெட்டிஸ். இது போக வேறு சில காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு, அதாவது தைராய்டு ஹைப்போதைராய்டிசம்ன்போம், அந்த ஒரு கண்டிஷன். இது போக அத்தெரோஸ்க்ளீரோசிஸ், அதாவது இரத்த குழாய்களில் கொழுப்பு பதிவது. இது போக ட்ராமா, அதாவது ரோடு ஆக்சிடென்ட்ஸு, ட்ராமா, இது எல்லாமே காரணங்களாக இருக்கிறது. இப்போ ஒவ்வொன்றும் பல காரணங்கள்னால உங்களுக்கு ஜவ்வு இறுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த சுகர், பிபி, இந்த கொழுப்பு பதிகிறது இரத்த குழாய்களில், அதில் உங்களுக்கு இந்த இரத்த ஓட்டம் குறைவாதால் அந்த ஜவ்வுகள் பலவீனமாகி இந்த ஜவ்வுகள் இறுகி போய்விடுது. அது உங்களுக்கு இந்த இரத்த ஓட்டம் குறையும் போது என்ன ஆகுது என்றால் அந்த சதைகள் எல்லாம் வீங்கி செகண்டரியாக அது ஃபைப்ரோசிஸ் ஆகும். அந்த ஃபைப்ரோசிஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஜவ்வுகள் இறுகி போயிடுது. அந்த ஜவ்வுகள் இறுகி போகும்போது அந்த ஷோல்டர் பெயின், இந்த மூமெண்ட் வராமல் போகிறது, இது எல்லாமே வர்றதுக்கு ரீசன்ஸாக தான். இது போக பார்த்தீங்கன்னா அடுத்து எப்படி நம்ம அதை கண்டறிவோம், பேஷண்ட் வரும்போது இதுதான் உங்கள் ப்ராப்ளம்னு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பேஷண்ட்டோட ஃபர்ஸ்ட் சிம்டம் பெயினாக தான் இருக்கும். ஆனால் நிறைய பேஷண்ட்ஸ் இந்த பெயினை தாங்கிட்டு அவங்கவுங்க வேலைகளை அவங்க பார்த்துக்கிட்டு சரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்போ நம்ம பேஷண்ட் ஃபர்ஸ்ட் வரான்னா அந்த ஆக்டிவிட்டி லிமிட்டேஷன், அதுதான் மெயின் சிம்டமாக இருக்கும். அவரோட தினசரி வேலைகளை பண்ண முடியாமல் போவது, கையை தூக்க முடியல, என்னால் இந்த வேலையை செய்ய முடியல, தலை செய்ய முடியல, ட்ரெஸ் போட முடியல, ஆக்டிவிட்டீஸை செய்ய முடியாமல் போவது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நம்மள்கிட்ட வர்றது. ஸோ நம்ம கிளினிக்கலாக பார்க்கும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கையில இந்த பெயின், டெண்டர்னஸ், இந்த மாதிரி டிப்பிக்கல் சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இந்த கையை நம்ம மூவ் பண்ணி பார்ப்போம், கையை தூக்க முடியாது, இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ன்றது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம இவருக்கு இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ ஃப்ரோசன் ஷோல்டர்லேயே 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ரீசிங் ஸ்டேஜ், ரெண்டாவது ஃப்ரோசன் ஸ்டேஜ், மூணாவது டாயிங் ஸ்டேஜ். இந்த ஃப்ரீசிங் ஸ்டேஜ் இது ஒரு 6 months to 12 months இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் பெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆனால் பேஷண்ட் இதை பெருசாக மைண்ட் பண்ணுறது இல்லை. ரெண்டாவது ஸ்டேஜில் பார்த்தா பெயினும் இருக்கும், இந்த மூமெண்ட், அதாவது ஆக்டிவிட்டி லிமிட்டேஷனும் இருக்கும். ஸோ தே கால் இட் அ ஃப்ரோசன் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் பேஷண்ட்ஸ் பெரும்பாலும் நம்மள்கிட்ட ப்ரெசென்ட் ஆகுது. இது ஒரு 6 to 12 months இருக்கும். இது போக தேர்ட் ஸ்டேஜ் டாயிங் ஸ்டேஜ். இதில் என்ன ஆகும்னா பெயின் ஆட்டோமேட்டிக்காக அது டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது இந்த ஜவ்வுகள்லாம் இறுகி போய் பலவீனமாகி அந்த பலத்தை இழந்து அந்த ஸ்டிஃப்னஸ் தானாகவே ரிலீவ் ஆகும். இதுதான் தேர்ட் ஸ்டேஜ். ஸோ திஸ் இஸ் ஹவ், இந்த மாதிரி தான் பேஷண்ட் நம்மள்கிட்ட ப்ரெசென்ட் ஆகுது. ஸோ நம்ம ஃபர்தராக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்ரேஸ் பார்க்கலாம், எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்கலாம். ஆனால் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் என்ன காரணம்னால உங்களுக்கு இந்த ஜவ்வு இருக்குதுன்றது வேணால் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுகர் லெவல் பார்க்குறது, தைராய்டு லெவல் பார்க்குறது, உடம்புல உள்ள இந்த லிப்பிட் ப்ரொஃபைல் பார்க்குறது, இந்த கொழுப்பு சத்து இருக்கா, இதெல்லாமே நம்ம செக் பண்ணிக்கிடலாம். எம்ஆர்ஐ பார்த்தோன்னா உங்களுக்கு ஜவ்வுகள்லாம் இறுகி இருக்கா, டைட்டாக இருக்கா, இந்த திக்னஸ் கூடி இருக்கா, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இந்த எக்ஸ்ரேஸு, எம்ஆர்ஐ வச்சு வி கெட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பெயின் கில்லர்ஸ் தான் இனிஷியலாக இந்த பெயின் குறைக்கிறதுக்கு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபிசியோதெரப்பி தான். அதுக்கு சப்ஸ்டியூட்டு கிடையாது. இதை காட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம காசை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுகர் கூட இருந்தால் சுகரை நார்மலைஸ் பண்ணணும், கொலஸ்ட்ரால் கூட இருந்தால் அதை நம்ம நார்மலைஸ் பண்ணணும், தைராய்டு அப்நார்மாலிட்டிஸ் இருந்தால் அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். இதை கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பெயின் கில்லர்ஸும் கொடுத்து ஃபிசியோதெரப்பியும் பண்ணோன்னா ட்ரீட்மெண்ட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ இதுதான் பெஸ்ட் வே ஆஃப் ட்ரீட்டிங் த பேஷண்ட். இது போக இப்போ நம்மள்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டிஃப்னஸோடு தான் வருவாங்க. ஜவ்வுகள் இறுகி போய் கையை தூக்க முடியாமல் இந்த கண்டிஷனில் வருவாங்க.
ஸோ இதுக்கு வந்து நம்ம இனிஷியலாக இதே சேம் தான், பெயின் கில்லர்ஸு, ஃபிசியோதெரப்பி இதை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவோம். அதில் சப்போஸ் சரியாக வராதவங்களுக்கு நம்ம அடுத்தபடியாக மேனிப்புலேஷன் அண்டர் அனஸ்தீஷியா, அதாவது ஒரு முழு மயக்கம் கொடுத்து நம்ம கையை ஷோல்டர் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸை ரிலீவ் பண்ணுவோம். கையை நம்மளாக மேனுவலாக தூக்கி நம்ம அந்த ஷோல்டர் ஸ்டிஃப்னஸை ரிலீவ் பண்ணுவோம். இது 2வது படியாக. இதுலேயும் சரி வராத ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆர்த்ரோஸ்கோபிக் கேப்சுலார் ரிலீஸ், ஏசிஆர்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். ஒரு சாவி துளையில் நம்ம ஒரு ஓப்பனிங் பண்ணி உள்ளுக்குள்ளே ஸ்கோப்பை விட்டு நம்ம அந்த ஸ்டிஃப்னஸை ரிலீவ் பண்ணி விடுறது. ஸோ இதெல்லாம் அடுத்தபடியான ட்ரீட்மெண்ட்டு. ஸோ டேக் ஹோம் மெசேஜ் வந்து இதுதான். ஃப்ரோசன் ஷோல்டர் என்றால் உள்ள ஜவ்வுகள் இறுகி போவது, பல்வகை காரணங்கள் இருக்குது. நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம என்ன அதை காஸ் பண்ணுதோ அதை நம்ம கரெக்டாக அட்ரஸ் பண்ணணும். டயபெட்டிஸை கரெக்ட் பண்ணணும், கொலஸ்ட்ரால் பிபிலாம் கூட இருந்தால் அதை நம்ம நார்மலைஸ் பண்ணணும். இது போல் நம்ம மெயின் ட்ரீட்மெண்ட் ஃபிசியோதெரப்பி, அதை நம்ம விடாமல் பண்ணணும்.